Good evening, everyone. Good evening, ma'am. Good evening, ma'am. Okay, and today we are in the end of economics section. Okay, so we are in the last unit and last fourth chapter. Okay, so fourth chapter name என்னடா? Meaning and Fourth type of chapter market. name என்னடா? Meaning and types of Meaning market. and type of market. Types of market. அதுல unit 3 ல இருக்கும், last unitல இருக்கும். So unit 1 and unit 2 ல என்ன பார்த்தோம்னா, so marketனா என்ன, so what are all the different types of market, marketsல என்னென்ன element இருக்கும், marketல price எப்படி determine பண்றாங்க, demand and supply வந்து simultaneous ஆவோ இல்ல ஒன் பை ஒன் ஆவோ சேஞ்சஸ் ஆச்சுன்னா ஈக்விலிபிரியம் பிரைஸ் எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற விஷயம் யூனிட் 1 and unit 2 ல நம்ம பார்த்துட்டோம். So, and now we are in unit 3, that is price and output determination under different market forms. Okay, so already நான் சொன்னேன், so types of marketல நிறைய டைப்ஸ் பார்த்தோம். அதுல காம்படிஷன் பேஸ் பண்ணி மார்க்கெட்டை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஓகே, சோ அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டை based upon competition பேஸ் பண்ணி, based on competition. Is it visible? Yes, ma'am. காம்படிஷன் பேஸ் பண்ணி ரெண்டா பிரிக்கிறாங்கடா. ஒன்னு பர்ஃபெக்ட் காம்படிஷன், இன்னொன்னு இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன். அதாவது காம்படிஷன் பேஸ் பண்ணி ரெண்டா பிரிக்கிறாங்க. அப்போ ஒரு மார்க்கெட்ல கண்டிப்பா அங்க பர்ஃபெக்டா காம்படிஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னொரு மார்க்கெட்ல காம்படிஷன் அவ்வளவுக்கு கிடையாது. அப்ப இந்த இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனை மேலும் 4 டிவைட் பண்றான். ஒன்னு மொனோபொலி, டியோபொலி, ஆலிகோபொலி, மொனோபொலிஸ்டிக் காம்படிஷன். ஓகேயா? சோ ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இந்த பர்ஃபெக்ட் காம்படிஷன் ஆகட்டும், மொனோபொலி ஆகட்டும், டியோபொலி ஆகட்டும், இதெல்லாம் ஒன் ஆஃப் தி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கண்ணா. சரியா? இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல அவங்க எப்படி தன்னோட ப்ராடக்ட்டுக்கான பிரைஸையும் எவ்வளவு சப்ளை கொடுக்கணும் அப்படின்றத எப்படி வந்து அவங்க டிட்டர்மைன் பண்றாங்க அப்படின்றதான் இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, நீ ஈஸி நினைச்சேன்னா இந்த சாப்டர் ஈஸி, டஃப்னு ஃபீல் பண்ணேன்னா டஃப். Okay, so and first thing is about perfect competition. Okay, first நம்ம எதை பார்க்க போறோம்னா perfect competitive market. So perfect competition பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, first thing வந்து there is a infinite number of sellers. There is an infinite number of sellers and there is an infinite number of sellers and there is no buyer and seller influence the price. Next thing, price is determined by market forces. Next, homogeneous product. அதாவது என்ன சொல்றான்னா, பர்ஃபெக்ட் காம்படிஷன் மார்க்கெட் அப்படின்னா அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி எல்லாம் இருக்கும், அதோட ஃபீச்சர்ஸ் சொல்றான். சோ பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட்ல லார்ஜ் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் இருப்பாங்களா. ஓகே, ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் எடுத்துட்டேன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான செல்லர்ஸ் வந்து இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ், நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க. ஒரு சின்ன ப்ராடக்ட் எடுத்துட்டேன்னா அதுக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் இருப்பாங்க. தென் நெக்ஸ்ட், அங்க பிரைஸ் வந்து பையரும் செல்லரும் சேர்ந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இல்ல, விச் மீன்ஸ் பார்கெயின் பண்ணி
இல்ல நான் இந்த பிரைஸ் தான் கொடுப்பேன், இல்ல நீ இந்த பிரைஸ் தான் கொடுக்கணும். அந்த மாதிரி பையரும் செல்லரும் வந்து பர்ஃபெக்ட் காம்படிஷன்ல பிரைஸ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதில்ல. பிரைஸ் இஸ் அல்டிமேட்லி டிட்டர்மைன்டு பை தி மார்க்கெட் ஃபோர்சஸ். அதாவது என்னன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. டிமாண்ட் அண்ட் சப்ளை இந்த ரெண்டும் சேர்ந்துதான் அந்த ப்ராடக்ட்டுக்கான பிரைஸ டிட்டர்மைன் பண்ணாங்க. அதாவது டிமாண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு சப்ளையை விட அப்படின்னா பிரைஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். டிமாண்ட் வந்து சப்ளையை விட கம்மியா இருக்குன்னா பிரைஸ் வந்து லோயரா இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்றது பர்ஃபெக்ட் காம்படிஷன் கீழே நம்ம சேல் பண்ற எல்லா ப்ராடக்ட் என்ன சொல்றாங்கன்னா ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட் அப்படின்ற, அதாவது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, சோ அது எப்படி மேம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்ஃபெக்ட் காம்படிஷன்ல மோஸ்ட்லி அவன் சேல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும்னா இந்த பெரிஷபிள் நேச்சரா இருக்கும். ஹைலி பெரிஷபிள் நேச்சர், எந்த குட்ஸ் எல்லாம் சீக்கிரம் கெட்டு போயிடுமோ அந்த மாதிரி குட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்ட் காம்படிஷன்ல லோக்கல் மார்க்கெட்ல வந்து சேல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து பர்ஃபெக்ட் காம்படிஷன்ல கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பொட்டேட்டோ மேனுஃபேக்சரர்ஸ்ன்னு வச்சுக்கோ. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தேன் அப்படின்னா is it hearable? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. ஸோ ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட் நான் சொன்னேன். பர்ஃபெக்ட் காம்படிஷன்ல அவன் சேல் பண்ற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஹைலி பெரிஷபிள்டா அப்படின்னு. இந்த ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட்னா அது எப்படி மேம் ஒரே மாதிரி இருக்கும்னா, நீ பாரு நார்த் இந்தியன்ல ராஜஸ்தான் எடுத்துக்கோ. ராஜஸ்தான்ல வந்து அவங்க தக்காளி வந்து ஹார்வெஸ்ட் பண்றாங்க. ஓகே, டொமேட்டோ அங்க விளைவிச்ச தக்காளி நம்ம ஊர் மார்க்கெட் தக்காளி ரெண்டுமே வந்து தனித்தனியா உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல இது தமிழ்நாட்டு தக்காளி தான், இல்ல இது ராஜஸ்தான் தான், இல்ல இது வந்து இந்த ப்ரொடியூசரோடது, இது வந்து இவரோடதுன்னு சொல்லி அந்த ப்ராடக்ட் உன்னால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமா? No, ma'am. நோ. அப்போ என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட். ஓகேயா, ப்ராடக்ட் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. சோ அப்போ நெக்ஸ்ட் இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ராடக்ட் applied perfect competitive market. நான் எழுதுறது புரியுதா? Yes, ma'am. Yes, ma'am. Are perfect substitutes. Perfect substitutes of one another. ஓகேயா மாடே, நல்லா பாத்துக்கோ. பர்ஃபெக்ட் காம்படிஷன் கீழே ப்ராடக்ட் வந்து ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டு தக்காளி தான் வேணும், தமிழ்நாட்டு தக்காளி இல்ல அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீ வந்து பக்கத்து நாட்டு தக்காளியை வாங்கிக்கோ, பக்கத்து ஸ்டேட் தக்காளியை யூஸ் பண்ணு. சோ அப்ப என்னன்னா பர்ஃபெக்ட் காம்படிஷன் கீழே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எப்பவுமே இஸ் ஆல்வேஸ் ஹேவிங் பர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட்ஸ். ஓகேயா, ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து உன் வீட்டு பக்கத்துல இருக்கிற பால்காரர்கிட்ட நீ மில்க் வாங்கிட்டு இருக்க அப்படின்னா ஒரு நாள் உனக்கு அங்க இல்லைன்னா நீ வேற ஒண்ணு மேபி சேம் பேக்கெட் பால் வாங்கிக்கோ, இல்லைன்னா வேற சொசைட்டில நீ வாங்கிக்கோ, வேற ஒருத்தர்கிட்ட நீ வாங்கிக்கலாம். அப்போ என்ன அப்படின்னா பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட் கீழே சேல் பண்ணக்கூடிய ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுக்குமே இஸ் ஹேவிங் பர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட்ஸ். ஓகே, சோ அப்போ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டூ குட்ஸ் இஸ் பர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட்ஸ்னா வேல்யூ என்ன? If two goods are perfect substitutes, then what is the cross elasticity of demand? Go and check your notes. Go and check your notes. எவனும் நோட்ஸ் எடுத்திருக்க மாட்டான், எங்க போய் செக் பண்றது? Positive, ma'am. என்ன மேம்? Positive, ma'am. Positive. பாசிட்டிவ். ஓகே, வேல்யூ?
greater than 1. நோ இன்ஃபினிட்டிவ். ஓகேயா? என்ன காரணம் அப்படின்னா டூ குட்ஸ் வந்து பர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னா இந்த குட்ஸ்க்கு பதிலா அந்த குட்ஸ் வந்து நீ தாராளமா சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்ப கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட்ஸ் ப்ராடக்ட் இஸ் இன்ஃபினிட்டிவ். தயவு செய்து நான் சொல்ற ஒரு வேர்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோ இந்த லெசன்ல. இப்படிதான் 1 மார்க்ல ட்விஸ்ட் பண்ணுவான். சி பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட்டுடைய ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும், ஹெட்ரோஜீனியஸா ஹோமோஜீனியஸான்னு கேட்பான். பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட் வந்து காம்ப்ளிமெண்டரி குட்ஸா பர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட்ஸா பண்ணணும்னு கேட்பான். சோ அப்போ பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட்டு கீழே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே இஸ் ஹேவிங் பர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட்ஸ். ஸோ த கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஃபார் தட் ப்ராடக்ட் இஸ் இன்ஃபினிட்டிவ். ஸோ மைண்ட்ல வச்சுக்கோ. நெக்ஸ்ட் வந்து இப்ப பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் கீழே there is a free entry and free exit in the market. Free entry and free exit in the market. ஓகேயா? அதாவது இல்ல நீ வந்து உள்ள வரக்கூடாது, நீ வந்து புதுசா மாடு வாங்கி நீ வந்து பால் ஊத்தக்கூடாது, நான் மட்டும்தான் பால் ஊத்துவேன், இல்ல நீ தக்காளி வந்து நீ கொடுக்க கூடாது, இல்ல நீ வெஜிடபிள்ஸ் நீ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு யாருமே வந்து இந்த பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட்ல வந்து நம்மள வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறது கிடையாது. சோ இட் இஸ் a ஃப்ரீ என்ட்ரி அண்ட் ஃப்ரீ எக்ஸிட். ஓகே, மார்க்கெட்ல எப்பவுமே வந்து என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகி வெளியே வரணும்னாலும் ஃப்ரீ தான், உள்ள போகணும்னாலும் ஃப்ரீ தான். சோ there is no restrictions. ஓகேயா? நெக்ஸ்ட் பர்ஃபெக்ட் நாலேஜ் அபவுட் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் போத் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெண்டு பேருக்குமே மார்க்கெட் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் நாலேஜ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அண்ட் தென் firms are price takers. ஞாபகம் வச்சுக்கோ. firms under perfect competitive market. Okay, firms under perfect competitive market is price takers. Okay, a price takers and quantity adjusters. அதாவதுதான் பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் கீழே நம்ம முன்னாடி என்ன சொன்னோம், பையரோ செல்லரோ பிரைஸ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது கிடையாது. சோ மார்க்கெட் ஃபோர்ஸஸ் தான் வந்து பிரைஸ வந்து பிக்ஸ் பண்ணுது. அதாவது என்ன சொல்றது அப்படின்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ராடக்ட் இத வந்து பிரைஸ வந்து பிக்ஸ் பண்றது கிடையாது. மார்க்கெட் ஃபோர்ஸஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டும் இன்டர்செக்ட் பண்றனாலதான் பிரைசஸ் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னோம். அப்போ as a sellers அவங்க என்ன பண்ண முடியாதுன்னா அவங்களோட பிரைஸ்ல கை வைக்க முடியாது. அதாவது இப்போ ஒரு வெஜிடபிள் மார்க்கெட் இருக்கு அப்படின்னா என்னோட காய்கறிக்கு நான் தான் பிரைஸ் பிக்ஸ் பண்ணுவேன், நீ மட்டும் தனியா ஒரு பிரைஸ் பிக்ஸ் பண்ண முடியாது. மொத்தமா டொமேட்டோ மார்க்கெட்ல என்ன பிரைஸோ அததான் எல்லா என்ன சொல்றது எல்லா விவசாயியுமே அந்த பிரைஸ தான் ப்ராடக்ட்டுக்கு வச்சாகணும். நீ மட்டும் தனியா வச்சுக்கிறேன் அப்படின்னா அது முடியாது. சோ அப்போ மார்க்கெட்ல என்ன கண்டிஷன்ஸ் ப்ரிவைல் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்ல என்ன பிரைஸ் இருக்கோ அந்த பிரைஸ தான் நீ அக்செப்ட் பண்ணி ஆகணும். சோ பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட் கீழ இருக்கிற செல்லர்ஸ் வந்து இஸ் அ பிரைஸ் டேக்கர்ஸ். என்ன பிரைஸ் இருக்கோ அந்த பிரைஸ தான் நீ எடுத்துக்கணும். சோ சப்போஸ் உனக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமா வேணும்னா உன் பிரைஸ்ல கை வைக்க முடியாது, குவான்டிட்டியை வேணா நீ அட்ஜஸ்ட் பண்ணு. கம்மியா சப்ளை கொடுத்துட்டு இருந்தா அப்படின்னா கொஞ்சம் சப்ளை ஜாஸ்தி பண்ணு, அப்படி வேணா நீ பிரைஸ் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. பிரைஸ வந்து இன்க்ரீஸ் பண்றதோ டிக்ரீஸ் பண்றதோ அதுல கை வைக்க முடியாது, கைய வெட்டிடுவாங்க. சரியா? அப்போ பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட்ல செல்லர்ஸ் இஸ் a பிரைஸ் என்னடா டேக்கர்ஸ். ஓகே, அப்ப நீ எதை தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? Quantity ma'am. Okay. The next, absence of transport cost. Okay, because of uniform price. அதாவது இப்ப நீ ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட்டுக்குடா பிரைஸ் அதிகமா கிடைக்குதுன்னா தான் நீ என்ன பண்ணுவ, இங்க இருந்து மெனக்கட்டுன்னு போய் அதை கொண்டுட்டு போய் இன்னொரு இடத்துல டிரான்ஸ்போர்ட் பண்ணி குஜராத் டு ராஜஸ்தான், ராஜஸ்தான் டு தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளான்னு நீ போய் தேடி தேடி போய் விற்ப. நீ எங்க எடுத்துட்டு போனாலும் அதே பிரைஸ் தான் அப்படின்னா சோ அப்ப வந்து இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இது பண்ணணும்ன்ற அவசியம் இருக்குது. சோ டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து கம்மி. எங்க டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஓகேயா?
So என்னமா absence of transport cost. next factors of productions shall be freely moved from one place to another. So under perfect competition லடா factors of production அப்படின்றது வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்ல ஈஸியா மூவ் பண்ணலாம் அப்படின்றோம். factors of production shall be freely movable from one place to another. Okay kana? Okay. So next examples for perfect competitive products. Okay. See, நான் உனக்கு என்ன சொன்னேனோ அதே தான் இங்க சொல்லியிருக்கேன். ஓகேயா? ப்ராடக்ட் வந்து ஹோமோஜீனியஸா இருக்கும், லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆல்வேஸ் வந்து என்ன அப்படின்னா ஹோமோஜீனியஸா இருக்கும். தென் ஃப்ரீ என்ட்ரி அண்ட் ஃப்ரீ எக்ஸிட். நெக்ஸ்ட் perfect knowledge about the market conditions of buyers and sellers. And next transportation cost வந்து absence ஆ இருக்கும். Individual price pay cost. So இதுதான். The next take notes மா. Perfect competitive market சில examples. Okay. என்ன சொல்றது அப்படின்னா which is regarded as a myth by many. இது வந்து கட்டுக்கதை. அதாவது எப்படின்னா இது வந்து பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட்னு சிலர் சொல்றாங்க. பட் ஆனா இது அப்படி கிடையாதுன்னு சொல்றாங்க. பட் ஆனா நமக்கு கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன அப்படின்னா பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட் கீழே சேல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து எது இல்லாமன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட், ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்டாக், பாண்டு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, தென் ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ், கோல்டு, சில்வர், பிளாட்டினம், இதெல்லாம் வந்து பர்ஃபெக்ட் காம்படிஷன் கீழே வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? சோ டேக் நோட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் next da equilibrium in a perfect competitive market. Okay, equilibrium in a perfect competitive market. Okay. Okay. So first see அதாவது பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட்டரோட பர்ஃபெக்ட் காம்படிஷன் மார்க்கெட்ல ஈக்குவிலிபிரியம் எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, சோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவிலிபிரியம்னா என்னடா சொல்லு. Market clearing price, that is buyer and seller satisfied. ஓகே, அது இன்னும் என்ன சொல்லலாம், டிமாண்ட் அண்ட் சப்ளை இன்டர்செக்ட் பண்றதுன்னு சொல்லலாமா? Yes ma'am. ஓகே, சோ அப்ப இது இன்னும் என்னன்னு சொல்லலாம், when total output of the industry, அதாவது சப்ளை. ஓகே, when total output of the industry is equals to its price, அதோட பிரைஸ்க்கு ஈக்குவலா இருக்கு, is equals to its price, sorry, is equals to its total demand, we can say that the industry is in equilibrium. Okay, so upon the equilibrium prevailing price என்ன சொல்லுவோம், then the prevailing price is equilibrium price ன்னு சொல்லுவோமா? Yes ma'am.
ஓகே. சோ அப்ப ஈக்குவிலிபிரியம் அப்படின்னு என்னன்னா ஒரு இண்டஸ்ட்ரியோட டோட்டல் அவுட்புட் வந்து is equals to its total demand. So we can say that the industry is in equilibrium. So அந்த பிரைஸ் வந்து ஈக்குவிலிபிரியம் பிரைஸ் அப்படின்றாங்க. ஓகே. பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட் கீழ 3 சிச்சுவேஷன்ல ஈக்குவிலிபிரியம் பிரிக்கிறோம். ஒன்னு ஈக்குவிலிபிரியம், நான் ஷார்ட்டா எழுதிக்கிறேன், ஈக்குவிலிபிரியம் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. ஓகேயா, இண்டஸ்ட்ரியினுடைய ஈக்குவிலிபிரியம். நெக்ஸ்ட் ஈக்குவிலிபிரியம் ஆஃப் தி ஃபர்ம், ஃபர்ம்னுடைய ஈக்குவிலிபிரியம். தென் நெக்ஸ்ட் ஈக்குவிலிபிரியம் ஆஃப் இண்டிவிஜுவல் செல்லர். இண்டிவிஜுவல் செல்லர். சரி, ஓகே. எனக்கு ஒரு டவுட் சொல்லு. இண்டஸ்ட்ரிக்கு ஃபர்முக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன சொல்லு பார்க்கலாம். Group of firm is an industry. Performs industry, ma'am. ஓகே, குரூப் ஆஃப் ஃபர்ம் இஸ் an industry. ஃபர்ம்ன்றது இண்டிவிஜுவல் ஃபர்ம்னு எடுத்துக்கலாமா? Yes, ma'am. Okay, then shall we say that the industry is market? Industry market ன்னு சொல்லலாமா? ஸ்டீல் இண்டஸ்ட்ரிய ஸ்டீல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். Yes, ma'am. ஓகேயா? சோ அப்போ என்ன சொல்றான், இண்டஸ்ட்ரி அப்படின்றது வந்து என்னவாமா கண்ணா, an industry is consist of number of small firms. Yes, ma'am. Yes or no? Yes, ma'am. Yes, ma'am. ஓகேயா? சரி, ஓகே. நான் என்ன சொன்னேன், பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரியில பிரைசஸ் வந்து எதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு சொன்னாங்க கண்ணா? Market force. which means Forces of demand and supply. yes, so demand and supply base பண்ணி ஈக்குவிலிபிரியம் பிரைஸ வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு சொன்னாங்க. சோ அப்போ as like பெர்ஃபெக்ட் காம்படிஷன் கீழ இண்டஸ்ட்ரியினுடைய ஈக்குவிலிபிரியம் எப்படி இருக்குமாமா, is the intersection of the demand and supply. இந்த ரெண்டுனுடைய இன்டர்செக்ஷன் தான் ஈக்குவிலிபிரியம் பிரைஸ் அப்படின்றாங்க. சோ அப்போ an industry consists of number of small firms ன்னு சொல்லிட்டோம். சோ அப்போ ஈக்குவிலிபிரியம் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம், இண்டஸ்ட்ரியில வந்து மார்க்கெட் டி ஃபோர்சஸ் தான் வந்து எப்பவுமே வந்து பிரைஸ ஃபிக்ஸ் பண்ணுதுன்னு சொல்லி படிச்சுட்டோம். சோ அப்போ இண்டஸ்ட்ரியினுடைய ஈக்குவிலிபிரியம் எப்படி இருக்குமாமா, இஸ் ஃபிக்ஸ்ட் upon the forces of demand and supply. கரெக்டா? Yes, ma'am. Yes or no? Yes, ma'am. ஓகே. சோ அப்ப நெக்ஸ்ட் ஃபர்ம். ஃபர்ம்ல என்ன சொல்றான்னு பார்த்தேன் அப்படின்னா, ஓகே, a firm is in equilibrium. A firm is in equilibrium when it maximizes its profit. The firm வந்து எப்ப ஈக்குலிபிரியம் அடையுமாமா, தன்னோட ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது firm வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? ஓகே. சோ a firm under perfect competitive market is a price dash. என்னடா? Taker. Perfect competitive market is a price taker. Yes, ma'am. அப்படின்னா என்னடா? Price adopt பண்ணிக்குவாங்க மேம். Okay. அப்போ can an individual seller can influence the price alone? சொல்லுடா, an individual can influence the price alone. No, ma'am. அப்போ an individual seller, okay, seller போட்டுக்கோ, cannot influence the price. அவரால வந்து பிரைஸ வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. He has to accept. So he has to accept the
price determined by the market forces. Yes or no? Yes, ma'am. அவரால தனியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அப்ப மார்க்கெட் ஃபோர்ஸஸ்ல வந்து என்ன பிரைசஸ் நமக்கு கிடைக்குதோ அந்த பிரைசஸ தான் செல்லர் வந்து அக்செப்ட் பண்ணி ஆகணும். சோ மார்க்கெட் ஃபோர்ஸஸ். ஓகேப்பா? மார்க்கெட் ஃபோர்ஸஸ்னா இன்டராக்ஷன் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கா. ஓகேயா? சோ அப்போ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இட்னா எது? பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட் cannot increase its price than OP because fear of losing its customer. ஓகேயா? சோ அப்போ அட் லாஸ்ட் பாரு, சோ நான் சொன்னேன், சோ இண்டஸ்ட்ரியில இருக்குதா ஒரு இண்டிவிஜுவல் யூனிட் தான் ஃபர்ம். ஓகேயா? அப்ப ஃபர்ம் அண்டர் பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட் இஸ் அ பிரைஸ் டேக்கர். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மார்க்கெட்ல என்ன பிரைஸ் ப்ரிவைல் ஆகுதோ, இண்டஸ்ட்ரியில என்ன பிரைஸ் ப்ரிவைல் ஆகுதோ அந்த பிரைஸ் தான் அடாப்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் கீழே யார் வர்றாருன்னா பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட் வராரு. ஓகேயா? சோ அப்போ ஃபார்ம் வந்து எதை ஃபாலோ பண்ணுது? மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுது. அப்ப வாட் இஸ் த பிரைஸ் டிட்டர்மைன்ட் அண்டர் த இண்டஸ்ட்ரிடா? Is based upon demand and supply, interaction of demand and supply. Yes, ma'am. Yes, ma'am. அப்போ இதனோட Yes, ma'am. ஈக்குவிலிபிரியமும் சேம் இதேதான். ஓகே, ஏன் மேம் அப்படின்னா, பிகாஸ் a firm is a price taker. இண்டஸ்ட்ரியில என்ன பிரைஸ் நிலவுதோ அந்த பிரைஸ் தான் எடுத்துக்கணும். அப்ப இண்டஸ்ட்ரியில வந்து எதை பேஸ் பண்ணி வந்து அவங்க வந்து பிரைஸ் பிக்ஸ் பண்ணாங்க பாருங்க, டிமாண்ட் அண்ட் சப்ளைய பேஸ் பண்ணி. அதே மாதிரிதான் இங்கேயும் என்ன அப்படின்னா, இவர் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை இன்டராக்ட் பண்ணி தான் பிரைஸ பிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த லெவலுக்கு மேல, இந்த ஓகேன்ற லெவலுக்கு மேல பிரைஸ் எப்பவுமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டொமேட்டோ எடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு 20 ரூபாய் தான் ஒரு கிலோக்கு அப்படின்னு மார்க்கெட்ல பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் பிரைஸ் 20 ரூபாய் தான். நான் பேசாம 20 ரூபாய தாண்டி 30 ரூபான்னு கொடுத்தேன் அப்படின்னா என்கிட்ட எவனாவது வாங்குவானா? சொல்லு பாக்கலாம். No, ma'am. அதே பிரைஸ்ல மார்க்கெட்ல 20 ரூபாய்க்கு மத்தவங்க கொடுத்துட்டு இருப்பான். நான் பெரிய பிஸ்கட் மார்க்கெட்ல ப்ரிவைல் ஆகிற பிரைஸ் ஓபியை விட அதிகமா கொண்டுட்டு போய் நான் கொடுத்துட்டேன், என்னோட கஸ்டமர்ஸ் வந்து என்கிட்ட இருந்து வேற ஒருத்தங்க கிட்ட போயிடுவாங்க. சோ ஃபியர் ஆஃப் லாசிங் இட்ஸ் கஸ்டமர் அண்ட் பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட் cannot increase its price more than OP. இதுல யாருக்கா டவுட் இருக்கடா? No, ma'am. No, ma'am. ஓகே, சோ அப்போ ஈக்குவிலிபிரியம் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி ஓவர் ஈக்குவிலிபிரியம் ஆஃப் த ஃபர்ம் ஓவர். ஓகே, இப்போ என்னன்னா ஈக்குவிலிபிரியம் ஆஃப் தி இண்டிவிஜுவல் செல்லர். ஓகேயா? நீ ஃபர்ம் எல்லாம் கிடையாது. ஓகேயா? நீ ஃபர்ம் கிடையாது. என்ன சொல்ற அப்படின்னா, அந்த ஃபர்ம்ல நீ ஒரு செல்லர், அந்த ஃபர்ம் கூட டீலிங்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி ஹோல் செல்லர்னு வச்சுக்கோ நீ. சரியா? இப்ப பாரு, being a firm is a price taker, the individual seller facing horizontal price line. It is namely demand curve. அந்த price line என்னன்னு சொல்றாங்கன்னா demand curve சொல்றாங்க. ஓகேமா? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, under perfect competition கீழ firm is a price taker-டா. Yes, ma'am. Yes, ma'am. ஓகேயா? அப்ப மார்க்கெட்ல வந்து ஃபார்ம்ல வந்து எந்த பிரைஸ்ல ஹோல்சேலர் உனக்கு கொடுக்குறான்னா ஓபின்ற லெவல்ல தான் கொடுக்குறான். ஓகே, சோ அப்போ ஓபி அப்படின்ற லெவல் அப்படின்னா
சோ இந்த லெவலுக்கு மீறி நீ போக முடியாது. சோ மார்க்கெட்ல என்ன பிரைஸ் இருக்கோ அந்த பிரைஸ் தான் as a இண்டிவிஜுவல் செல்லர் நீயும் கொடுத்து ஆகணும். இல்லைன்னா உனக்கும் அதேதான், கஸ்டமர்ஸ் லாஸ் ஆயிடுவாங்க. அப்போ பீயிங் அ ஃபார்ம் as a பிரைஸ் டேக்கர், இண்டிவிஜுவல் செல்லர் வந்து எப்படி ஒரு டிமாண்ட் கர்வ ஃபேஸ் பண்றானா, as a horizontal line running parallel to x axis அப்படின்னு ஒரு பிரைஸ் லைனை ஃபேஸ் பண்றான். இந்த பிரைஸ் லைன் தான் அவனுடைய டிமாண்ட் கர்வ். அப்படின்னா என்னன்னா, he can adjust his output but he cannot adjust his price only. அப்போ டிமாண்ட் கர்வ் இது வந்து என்ன டைப் ஆஃப் எலாஸ்டிசிட்டி சொல்லு பார்க்கலாம். Perfect elasticity. சாரி, Perfect elasticity. Perfect elasticity தானே மேம்? பெர்ஃபெக்ட் எலாஸ்டிசிட்டி. இந்த வேல்யூ 0. மண்டை உடைச்சிருவேன். Infinitive. யார் இப்ப ஜீரோன்னு சொன்னது? தினேஷ் தம்பி தானே? Yes ma'am. மண்டை உடைச்சிருவேன் தினேஷ். சோ எலாஸ்டிசிட்டி, பெர்ஃபெக்ட் எலாஸ்டிசிட்டினா பெர்ஃபெக்ட் சேஞ்ச் இன் டிமாண்ட். டிமாண்ட்ல என்ன வேணா சேஞ்ச் நடக்கும், பட் பிரைஸ் பிக்ஸ்டுன்னு அர்த்தம். இதுதான் அது, சரியா? அப்ப யூ கேன் சேஞ்ச் யுவர் குவான்டிட்டி டு தட் எனி எக்ஸ்டென்ட், பட் யூ கேனாட் என்னது கை வைக்க முடியாது உன்னோட பிரைஸ்ல. ஓகேயா? சோ அப்போ எலாஸ்டிசிட்டி இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட்டினுடைய பிரைஸ் எலாஸ்டிசிட்டி வேல்யூ என்ன சொல்லு பார்க்கலாம். Infinite. ஆமா, infinitive. ஏன் infinitive? Because the firm faces the horizontal straight line running parallel to x-axis. Price is fixed. You can change your output only. Infinitive. Okay? இதுல ரெண்டு எலாஸ்டிசிட்டி இப்ப பாத்துருக்கேன். கிராஸ் எலாஸ்டிசிட்டி என்ன? பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட்டுடைய கிராஸ் எலாஸ்டிசிட்டி என்னதான்? Infinitive தான். ஏன்னா பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் கீழ இருக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கு ஒன் அனதர் வந்து க்ளோஸ் சப்ஸ்டிடியூட்ஸ். இந்த தக்காளி இல்லைன்னா இன்னொரு கடை தக்காளி, இந்த பொட்டேட்டோ இல்லைன்னா இன்னொரு கடை பொட்டேட்டோ, இந்த கோல்டு இல்லைன்னா இன்னொரு கடை கோல்டு. சோ அந்த மாதிரி தான். அப்ப பிரைஸ் எலாஸ்டிசிட்டியும் இன்ஃபினிட்டிவ், கிராஸ் எலாஸ்டிசிட்டியும் இன்ஃபினிட்டிவ். இப்படிதான்டா கேட்பான். ஓகேயா? சோ அப்ப இப்படியும் கேட்பான். என்ன அப்படின்னா, பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட்டினுடைய டிமாண்ட் கர்வ் வந்து என்ன ஷேப்ல இருக்கும்னு சொல்லி கேட்பான். அப்ப என்ன ஷேப்ல சொல்லுவேன்? Horizontal straight line. சோ அப்ப இன்னொன்னு என்ன அப்படின்னா, பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் ஃபார்மனுடைய இந்த பிரைஸ் லைனை நம்ம ஆவரேஜ் ரெவென்யூ கர்வ்னு சொல்லலாமா கூடாதா? Yes ma'am. ஏன் சொல்லலாமே. Average revenue equal to price ma'am. Average revenue equal to price. Yes, average revenue is equals to price. அப்ப average revenue, price, demand எல்லாமே ஈக்குவலா தான் இருக்குன்னா, அப்ப மார்ஜினல் ரெவென்யூ ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட்டினுடைய பிரைஸ் லைன், டிமாண்ட் கர்வ், ஆவரேஜ் ரெவென்யூ கர்வ், மார்ஜினல் ரெவென்யூ கர்வ் எல்லாமே ஒண்ணுதான். ஹாரிசான்டல் ஸ்ட்ரைட் லைன் தான். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? No ma'am. No ma'am. சொல்லுடா. No doubts ma'am. Okay. No doubts ma'am. Conditions for equilibrium. ஈக்குவிலிபிரியம் அட்டைன் பண்ணணும்னா அவன் வந்து ஒரு ரெண்டு கண்டிஷன் வச்சிருக்கான்டா. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன்ஸ். அதாவது எந்த பாயிண்ட்ல நான் ஈக்குவிலிபிரியம் பிரைஸ் சூஸ் பண்றதுன்றது கண்டிஷன் ஃபார் ஈக்குவிலிபிரியம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா, நேத்து நான் சொன்னேன்னா ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் பிரின்சிபிள் 2 என்ன படிச்ச? MC equal to others, girls and boys. Profit maximization only at where marginal cost equals to marginal revenue. படிச்சமா? Yes இல்ல ma'am. மறந்து போச்சா? Yes ma'am. Yes ma'am. மறந்து போச்சா? மறந்துருச்சா? No ma'am. No ma'am. மார்ஜினல் காஸ்ட் அண்ட் மார்ஜினல் ரெவென்யூ எந்த பாயிண்ட்ல ஈக்குவலா வருதோ அந்த இடத்துல ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் கேன் பி அட்டன். ஓகேயா? சோ அப்போ ஆஸ் பர் நம்ம பெர்ஃபெக்ட் காம்படிஷன்ல
மார்ஜினல் ரெவென்யூ ஈக்குவல்ஸ் டு பிரைஸ் படிச்சிட்டோமா? அதாவது மார்ஜினல் ரெவென்யூ ஆவரேஜ் ரெவென்யூ ஈக்குவல்ஸ் டு பிரைஸ் பார்த்தோமா மேல? எஸ் ஆர் நோ? Yes, Yes, ma'am. ma'am. சோ அப்படி இருக்கறனால since marginal revenue equal to average revenue equal to price, the perfect competitive market perfect competitive firm should choose its output where marginal cost equals to price. மாடே ரொம்ப 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 இம்பார்ட்டன்டா. நான் இந்த லெசன் ஸ்டார்டிங் சொல்லும் போது உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்னா, சோ பிரைஸ் அண்ட் அவுட்புட் டிட்டர்மினேஷன் அண்டர் பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட். ஓகேயா? அப்ப பர்ஃபெக்ட் காம்படிஷன்ல பிரைஸ் ஃபர்ஸ்ட் எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா பேஸ்ட் அப்பான் மார்க்கெட் ஃபோர்ஸஸ்னு பார்த்துட்டோம். அந்த பிரைஸும் எப்படி இருக்கணுமாமா? ஈக்குவலிபிரியம் பிரைஸா இருக்கணும். மார்க்கெட் டிமாண்ட் இன்டர்செக்ட் பண்ற மாதிரி ஈக்குவலிபிரியம் பிரைஸா இருக்கணும்னு பார்த்துட்டோம். அப்ப இது வரைக்கும் பிரைஸ் டிட்டர்மினேஷன் எப்படின்னு பார்த்துட்டேன் பர்ஃபெக்ட் காம்படிஷன்ல. இப்ப அவுட்புட் டிட்டர்மினேஷன் எப்படி இருக்கணுமாமா? ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டோம். எந்த இடத்துல ஃபர்ம் வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமைஸ் பண்ணுமாமா, ப்ராஃபிட் அதிகப்படுத்துமாமா, எந்த பாயிண்ட்ல மார்ஜினல் காஸ்டும் மார்ஜினல் ரெவன்யூ ஈக்குவலா வருதோ அந்த பாயிண்ட்ல ப்ராஃபிட் கேன் பி மேக்ஸிமைஸ்டு. ஓகேயா? அப்போ பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட்ல மார்ஜினல் ரெவன்யூஸ் ஈக்குவல்ஸ் டு பிரைஸ்ன்னு நம்ம படிச்சதுனால எந்த லெவல் அவுட்புட் சூஸ் பண்ணணும், அதாவது இவ்வளவு பிரைஸுக்கு எவ்வளவு சப்ளை பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் கொடுத்தா அவன் ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும்ன்றதுதான் மேட்ரே. அப்ப பிரைஸ் என்னன்றத பாத்துட்டேன். பிரைஸ் வந்து பேஸ்ட் அப்பான் மார்க்கெட் ஃபோர்ஸஸ் நீ பாத்துட்ட, பிரைஸ் டேக்கர்னு பாத்துட்டேன். அவுட்புட் நான் எவ்வளவு சப்ளை மேம் கொடுக்கறது, இந்த பிரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்க. அப்ப சப்ளை எவ்வளவு கொடுத்தா என்னோட ப்ராஃபிட் அதிகமாகும் பாத்தீங்கன்னா அட் பாயிண்ட் வேர் மார்ஜினல் காஸ்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு யுவர் பிரைஸ், choose that level to determine your output level. Okay? Yes or no? Yes, ma'am. Okay, சரி, ஓகே. அப்போ அவனுக்கு வந்து என்னன்னா இன்னொரு டவுட் வருது. ஓகேயா? அதாவது ஒரு டவுட் வருது. இது என்ன கர்வா? ஃபார்ம்னுடைய பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட்னுடைய Average revenue curve. average revenue curve, marginal revenue curve or demand curve. ஓகேயா? x axis, y axis 0. ஓகேயா? இப்போ என்னன்னா இதுல எக்ஸ்ட்ரா நம்ம என்ன மட்டும் வரையணும்னா மார்ஜினல் காஸ்ட் கர்வ். ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஈக்குவிலிபிரியம் பிரைஸ் சூஸ் பண்ணணும். அது இதுதான் ஈக்குவிலிபிரியம் பிரைஸ். அதாவது எப்படின்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டு இன்டர்செக்ட் பண்றேன்னு வச்சுக்கோ. சோ திஸ் இஸ் அவர் சப்ளை கர்வ்னு வச்சுக்கோ. இது உன்னோட சப்ளை கர்வ். ஓகே, இது உன்னோட டிமாண்ட் கர்வ். ஆல்ரெடி நீங்க போட்ட டிமாண்ட் கர்வ் ரெண்டு இன்டர்செக்ட் பண்ற இடம் திஸ் இஸ் ஈக்குவிலிபிரியம். ஓகேயா? ஈக்குவிலிபிரியம். அப்ப திஸ் இஸ் வந்து ஈக்குவிலிபிரியம் பிரைஸ், ப்ரிவைலிங் பிரைஸ். இதுதான் பிரைஸ் டேக்கர். இதுக்கு மேல நீ போக முடியும், இதுக்கு கீழே வர முடியாது. சரி, ஓகே. அப்ப பிரைஸ் பத்தின டவுட் எனக்கு கிளியர் ஆயிருச்சு. ஈக்குவிலிபிரியம் பிரைஸ் பிக்ஸ் பண்ணியாச்சு. செகண்ட், அவுட்புட் வந்து நான் எப்படி மேம் சூஸ் பண்றது? அவுட்புட் எந்த லெவல் அவுட்புட்னா வேர் மார்ஜினல் காஸ்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு மார்ஜினல் ரெவென்யூ. ஓகே, ஆர்வைஸ் பிரைஸ் மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவல்ஸ் டு பிரைஸ் அப்படின்னா மார்ஜினல் காஸ்டுக்கு வந்து பிரைஸ வந்து என்னது கட் பண்ணுது. அதாவது இந்த ரெண்டு பாயிண்ட்லயுமே மார்ஜினல் காஸ்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு பிரைஸ் அப்படின்னு அர்த்தம். ஒரு கர்வ் வந்து இன்னொன்னு கட் பண்ணதுனாலே கட் பண்ற இடத்துல ரெண்டுமே ஈக்குவல். அதாவது பிரைஸும் மார்ஜினல் ரெவன்யூ இந்த ரெண்டு இடத்துலயுமே ஈக்குவல் அர்த்தம். இப்ப இந்த ரெண்டு இடத்துல நான் எங்க மேம் சூஸ் பண்றது அவுட்புட்ட? அதாவது இந்த லெவல் அவுட்புட்டா OQ1 இல்ல இங்க ஒரு லெவல் இருக்கு பாருங்க OQ2. நீங்க என்ன சொன்னீங்க? மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவல்ஸ் டு பிரைஸ். அந்த இடத்துல உங்களோட அவுட்புட் சூஸ் பண்றான்னு சொன்னீங்க. ஆனா இங்க ரெண்டு இடத்துல கட் பண்ணுது மார்ஜினல் காஸ்ட்க்கு. அப்ப நான் எந்த இடத்துல சூஸ் பண்றது? இந்த அவுட்புட்டை கொடுத்தா எனக்கு ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் கிடைக்குமா, இல்ல இங்க இருந்து இவ்வளவு சப்ளைய நான் கொடுக்கட்டா அப்படின்னு டவுட் வரும். அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவல்ஸ் டு பிரைஸ்ன்றது அவுட்புட் பிக்சேஷன். ஓகே, இன்னொரு பாயிண்ட் சொல்றான். மார்ஜினல் காஸ்ட் கர்வ் அட்ஸ் த marginal revenue curve and marginal cost curve வந்து
should have positive slope. ஓகேயா? அப்பனா பாசிட்டிவ் ஸ்லோப் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்லோப் பார்த்த அப்படின்னா மேல இருந்து கீழ் நோக்கி வருது, நெகட்டிவ் ஸ்லோப்பா இருக்கு, இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கு, மேல இருந்து கீழே டவுன்வர்ட் நோக்கி வருது. அப்ப இந்த பாயிண்ட சூஸ் பண்ணாத, இங்க இருந்து இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது பாரு, இந்த ஸ்லோப்பை சூஸ் பண்ணு. ஓகே, சோ அப்ப என்ன சொல்றான், the firm என்ன சொல்றது, it equilibrium because marginal cost curve cuts the marginal revenue curve from above. மேல இருந்து கீழே கட் பண்ற பாயிண்ட எடுத்துக்காத. ஓகே, பிலோல இருந்து எபோவ் நோக்கி கட் பண்ற பாயிண்ட் எடுத்துக்கோ. எப்பவுமே பிலோ டு எபோவ் கட் பண்ணா மார்ஜினல் காஸ்ட் கர்வ், மார்ஜினல் ரெவன்யூ கர்வ ஃப்ரம் பிலோல இருந்து எபோவ்ல கட் பண்ணிச்சிட. பிலோனா இது கீழே, இங்க இருந்து மேல போகிற இந்த பாசிட்டிவ் ஸ்லோப்பை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? No, ma'am. No, ma'am. கேர்ள்ஸ் டவுட் இருக்காடா? No, ma'am. Shall we move to next? Yes, ma'am. Yes, ma'am. Okay. Wait, Kana. சோ அப்போ கண்டிஷன் ஃபார் ஈக்குலிபிரியம் என்னடா? ரெண்டு கண்டிஷன். ஒன்னு, மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவல்ஸ் டு மார்ஜினல் ரெவன்யூன்ற இடத்துலதான் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். ப்ராஃபிட்டை எப்பவுமே எந்த இடத்துல மேக்ஸிமைஸ் பண்ணுவாங்க? ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் எங்கடா? மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவல்ஸ் டு மார்ஜினல் ரெவன்யூ. ஓகே, அவுட்புட் வேர் மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவல்ஸ் டு பிரைஸ். இந்த ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோ, எக்ஸாம்ல கேட்கலாம். ஓகேயா? Yes or no? Okay, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Okay, ma'am. And next thing, at last, profit or loss. அப்போ மெயின் திங்ஸ் பார்த்தாச்சுன்னா, பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட்னா என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, ஓகே, அதோட பிரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அவுட்புட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்ன? காம்படிட்டிவ் மார்க்கெட். ஓகே, சோ இத ரெண்டா டிவைட் பண்றாங்க. ஒன்னு, லாங் ரன்ல எப்படி ப்ராஃபிட் ஆர் லாஸ், ஷார்ட் ரன்ல. ஒன்னு ஷார்ட் ரன், இன்னொன்னு லாங் ரன். ரெண்டா பிரிச்சுக்கோ. லாங் பீரியட்ல எப்படி வந்து ஒரு ஃபார்ம் வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஏர்ன் பண்ணுது, ஷார்ட் பீரியட்ல எப்படி ஏர்ன் பண்ணுது அப்படின்றது. ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட், சின்ஸ் எ ஃபார்ம் இஸ் அ பிரைஸ் டேக்கர், ஓகேயா, சோ ஒன்னு ஷார்ட் ரன்ல வந்து எ ஃபார்ம் கேன் ஏர்ன் ரெண்டு விஷயங்களுக்கு அங்க வாய்ப்பு இருக்குடா. ஓகேயா? ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்டுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, சூப்பர் நார்மல் ப்ராஃபிட். மேம் அது என்ன மேம் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் அப்படின்னா, சி இது என்ன கவுடா? Average revenue, Average revenue, marginal revenue. பிரைஸ் லைன், ஆவரேஜ் ரெவன்யூ ஆர் மார்ஜினல் ரெவன்யூ ஆர் டிமாண்ட் கர்வ்னு சொல்லலாமா? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே, சோ அப்போ ஓகே, this is marginal cost curve. Okay,
திஸ் இஸ் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். ஆவரேஜ் காஸ்ட், மார்ஜினல் காஸ்ட், ரெண்டு காஸ்ட் இருக்கு உனக்கு தெரியும். ஓகேயா? சோ இப்ப பாரு, ஃபர்ஸ்ட் திங் வந்து பிரைஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஈக்விலிபிரியம் பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, மார்ஜினல் காஸ்டும் மார்ஜினல் ரெவன்யூவும் ஈக்குவல் பண்ற இந்த இடத்துக்கு பேரு அவ என்னன்னா ஈக்விலிபிரியம் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். Okay, so this is equilibrium price, prevailing price. Okay, since a perfect competitive market is a price taker, marketல என்ன price நடக்குதோ அந்த price எடுத்துட்டான். அப்போ இது அவனோட மார்ஜினல் காஸ்ட் கர்வ், இது வந்து ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். ஓகே, மார்ஜினல் காஸ்ட் கர்வ், மார்ஜினல் ரெவென்யூ கர்வ் எந்த பாயிண்ட்ல கட் பண்ணணும்? இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாமா, இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாமா? ரெண்டு இடத்துல டச் பண்ணுது. இங்க எடுத்துக்கலாமா, இங்க எடுத்துக்கலாமா? The second place, ma'am. திஸ் ஒன். ஓகேயா? ஏன்னா பிலோல இருந்து எபோல கட் பண்றது பாசிட்டிவ் ஸ்லோப்பா, இது இப்படி போக போக பாசிட்டிவ் ஸ்லோப்பா இருக்கணும், இதை வந்து சூஸ் பண்ணணும். ஓகேயா? சோ இப்போ திஸ் இஸ் என்ன அப்படின்னா, திஸ் பாயிண்ட் வந்து ஈன்னு வச்சுக்கோ. இந்த பாயிண்ட்டுக்கு நேம் வந்து இ. ஓகேயா? அப்போ திஸ் லெவல் இஸ் அவர் அவுட்புட். இந்த லெவல்ல நீ வந்து சப்ளை கொடு அப்படின்றா. பிரைஸ் பிக்ஸ் பண்ணிட்டு ஓகே, சப்ளை பிக்ஸ் பண்ணணும்னா மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவல்ஸ் டு மார்ஜினல் ரெவன்யூ, மார்ஜினல் காஸ்ட் வந்து இஸ் ஈக்குவல்ஸ் டு பிரைஸ்ன்ற இடத்துல வந்து அவுட்புட் யூஸ் பண்ணுன்னு சொல்லி சொல்றான். ஓகேயா? சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல பாரு, அட் ஓபி லெவல் ஆஃப் பிரைஸ், அட் ஓபி லெவல் ஆஃப் பிரைஸ், OQ1 is the quantity, is the output. ஓகேயா? அப்போ அட் ஓபி லெவல் ஆஃப் பிரைஸ், ஓக்யூ லெவல் ஆஃப் அவுட்புட் கொடுக்கணும்னா ரெவன்யூ எவ்வளவாமா? என்டையர் ரெவன்யூ, சி ரெவன்யூ இங்க இருந்து நான் இவ்ளோ அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணேன்னா, இந்த பிரைஸ்ல அதை வித்தேன்னா, திஸ் இஸ் என்ன கவுடா? மார்ஜினல் ரெவன்யூ, ஆவரேஜ் ரெவன்யூ கவா? எஸ் மேம். Yes, ma'am. அப்போ இந்த அவுட்புட் போய் இந்த ரெவன்யூ கவ எங்க டச் பண்ணுது? இங்க டச் பண்ணுது. அப்போ என்னோட ரெவன்யூ எவ்வளவாமா? திஸ் மச் இஸ் மை ரெவன்யூ. இங்க இருந்து இவ்ளோ, அதாவது இங்க இருந்து இவ்ளோ தூரம் வந்து எனக்கு ரெவன்யூ. அதாவது அட் ஓபி லெவல் ஆஃப் பிரைஸ், இந்த லெவல் ஆஃப் அவுட்புட்ட இந்த பிரைஸ்ல நான் கொடுத்தேன்னா எனக்கு எவ்வளவு ரெவன்யூ வருமாமா? இவ்ளோ ரெவன்யூ வரும். ஏன்னா இந்த அவுட்புட் வந்து இந்த ரெவன்யூ கவ எங்க போய் டச் பண்ணுது பாரு, இங்க டச் பண்ணுது. சேம் இதே இந்த லெவல் ஆஃப் அவுட்புட் இந்த பிரைஸ்ல நான் கொடுக்கறதுக்கு எனக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுமாமா? இந்த அவுட்புட் வந்து ஆவரேஜ் காஸ்ட்காக எங்க போய் டச் பண்ணுது? காஸ்ட்காக எங்க டச் பண்ணுது? இங்க டச் பண்ணுதா? Yes, ma'am. ஆமாங்க மேம். டவுட் இருந்தா சொல்லுடா, புரியலன்னு கேளுடா, மறுபடியும் சொல்லித்தரேன். சி, இப்ப ரெவன்யூ வந்து இது வந்து நம்மளோட அவுட்புட்டா, அதாவது மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட். இது நம்மளோட ஈக்விலிபிரியம் அவுட்புட் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். இவ்ளோ லெவல் ஆஃப் அவுட்புட் சூஸ் பண்றதுக்கு எனக்கு ரெவன்யூக்கு எங்க போய் டச் பண்ணுதுன்னா இங்க. அப்ப இவ்ளோ என்னோட ரெவன்யூ. இதே அவுட்புட் காஸ்ட்காக எங்க டச் பண்ணுது? இங்க டச் பண்ணுது, ஆவரேஜ் காஸ்ட்காக. அப்ப இவ்ளோ என்னோட காஸ்ட். ரெவன்யூ ஜாஸ்தியா இருக்கா, காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கா? Revenue ஜாஸ்தியா இருக்கு, ma'am. எது ஜாஸ்தியா இருக்கு? ரெவன்யூ. அப்போ இங்க பாரு, சோ அட் ஓபி லெவல் ஆஃப் பிரைஸ் ஃபார் ஓக்யூ லெவல் ஆஃப் அவுட்புட்டுக்கு காஸ்ட் வந்து என்னவாமா? இதுக்கு ஆறுன்னு பேர் வச்சுக்கோ. இந்த பாயிண்ட்டுக்கு ஆறுன்னு பேர் வச்சுக்கோ. ஓகேயா? கியூ ஆர் வந்து காஸ்ட், ரெவன்யூ பாத்தீங்கன்னா QE வந்து ரெவன்யூ. அப்போ ரெவன்யூ கிரேட்டர் தென் காஸ்ட் அப்படின்னா then the firm is earning நேத்து கூட சொன்னேன் லாஸ்ட்ல, சொல்லுடா, சூப்பர் நார்மல் ப்ராஃபிட். சோ அப்போ when the average revenue of the firm is greater than average cost then the firm is earning super normal profit. ஓகே, then the super normal profit ஏரியா வந்து இதுதான் நம்மளோட ப்ராஃபிட். இந்த ஏரியா தான் ஆர் எஸ் ன்னு வச்சுக்கோ இதுக்கு. சோ திஸ் ஏரியா வந்து உன்னோட ப்ராஃபிட் ஏரியா. Okay, this is super normal profit. Okay, next normal profit.
see now. Okay. Price line எப்படிடா இருக்கும்? Right? Am I right? Correct, ma'am. Yes, ma'am. This is our demand curve, average revenue or marginal revenue of the perfect competitive market. Yes or no? Yes, ma'am. Yes. Yes, This ma'am. is our marginal cost curve. Okay. அப்ப marginal cost, okay, and price line ரெண்டு intersect பண்ற இடத்துக்கு பேரு நம்மளோட output choose பண்ற இடம். From below ல இருந்து above போற இடம். அப்ப this is our output level. Yes, ma'am. இப்ப என்னவாமா நம்மளோட ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் வந்து இப்படி இருக்காமா. ஓகேயா? இப்ப ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் ஆவரேஜ் ரெவென்யூ கர்வ் டச் பண்ணிட்டு போகுது. அப்படின்னா என்னடா அர்த்தம்? ஆவரேஜ் காஸ்ட் ஈக்குவல்ஸ் டு ஆவரேஜ் ரெவென்யூன்னு அர்த்தமா? Yes, ma'am. ஃபார் Yes, ma'am. ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் ஆவரேஜ் ரெவென்யூ கர்வ் டச் பண்ணிட்டு போறதுன்னா ரெண்டு ஈக்குவலா அர்த்தம். அப்போ ஒரு ஃபர்ம்ல காஸ்ட் ஈக்குவல்ஸ் டு ரெவென்யூனா ப்ராஃபிட்டா லாஸ் தான்? Normal. Normal profit, ma'am. Oh, normal profit or zero economic profit. So when the firm average revenue is equals to average cost, then the firm is earning normal profit or zero economic profit. Okay. See, இப்ப பாரு, உனக்கு புரியணும். இங்க பாரு, இந்த அவுட்புட் லெவல் நம்ம ரெவென்யூ கர்வ போய் இங்க டச் பண்ணுது. This is our revenue level. ஓகேயா? அதே இந்த அவுட்புட் லெவல் நம்மளோட ஆவரேஜ் காஸ்ட் எங்க போய் டச் பண்ணுது? அதே பாயிண்ட்ல தான் டச் பண்ணுது. அப்ப காஸ்ட் ரெவென்யூ ஈக்குவலா இருக்கா? Yes, ma'am. ஏய் வாய திறடா டேய். Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Okay. Then next. Loss. Okay. Next. எப்படா லாஸ் வரும்? When a firm is on average cost greater than average revenue. Revenue விட காஸ்ட் அதிகமா இருந்தா லாஸா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Then the firm is incur லாஸா? ஓகே. இப்ப பாரு நம்ம டயகிராம்ல சேம் அதே டயகிராம். This is our price line. Okay. This is our demand, average revenue or marginal revenue curve. This is x-axis and this one is y-axis. Okay. Yeah. So, and now this is our என்னதுடா marginal cost curve. Cost curve. Okay. Marginal cost and marginal revenue ரெண்டு intersect பண்ற இடம் equilibrium. This is our Equilibrium. output. Output value. Yeah. This is our output level. Okay. இப்போ என்னன்னா நம்மளோட cost. This is our average cost curve. Okay. இப்போ for OQ level of output, இந்த output வந்து நம்ம revenue curve எங்க டச் பண்ணுது? இங்க போய் டச் பண்ணுது. See, for OQ level, this much of output, OQ level of output, okay. Revenue வந்து பார்த்த அப்படின்னா revenue பார்த்த அப்படின்னா EQ. ஓகேயா? இதே இந்த அவுட்புட் கர்வ் காஸ்ட் கர்வ் எங்க போய் டச் பண்ணுதுன்னு பாரு. இந்த இடத்துல டச் பண்ணுது. இதுக்கு ஒரு பேர் கொடு R. அப்ப ஃபார் OQ லெவல் ஆஃப் அவுட்புட் காஸ்ட் வந்து பார்த்தேன்னா ER. அப்போ இங்க இருந்து EQ பெருசா இருக்கா? ER பெருசா இருக்கா? EQ. டேய் மண்டைய உடைச்சிருண்டா டேய். Ma'am, எது? This point is E and this one is R. EQ இங்க இருக்கு.
ER தான் மேம் பெருசு, ER தான். அதாவது சரி ER, அதாவது QEQ ஆர் QR இல்லனா QE VQERனு வெச்சுக்கோ, கேட்டீங்க மேம் நீங்க. QR. சாரிடா நான் தான் தப்பா Okay, சொல்லிட்டேன். ஏன் மண்டையெல்லாம் உடைக்கணும் ஆகாஷ். சாரி தினேஷ். தினேஷ். ஓகே ஓகே. அப்ப ரெவென்யூ வந்து QE அண்ட் காஸ்ட் வந்து QR. எது பெருசா இருக்குமா? இது QE, இது QR. எது பெருசா இருக்கு? QR. QR. அப்ப காஸ்ட், நம்மளோட காஸ்ட் தான் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப காஸ்ட் அதிகமா இருந்து ரெவென்யூ கம்மியா இருந்தா then the firm is incur Loss. loss. அப்ப அல்டிமேட்டா என்ன சொல்றான்னா, a perfect competitive market can earn supernormal profit or normal profit or incur some loss under short run. யாருக்காவது டவுட் இருக்கா? No ma'am. No, ma'am. அப்ப ஷார்ட் ரன் பீரியட்ல வந்து ப்ராஃபிட் தான் earn பண்ணணும், லாஸ் தான் வரணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது. அந்த ஃபர்முக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அதை earn பண்ணலாம். ஓகேயா? சோ அண்டர் ஷார்ட் ரன் a firm can earn என்னது super normal profit, normal profit or can incur Loss. loss. Okay, next we will move to long run. So short run ல என்னென்ன வருமா? perfect competitive market Supernormal profit, loss. loss. Okay, and now we are in long run. Okay, long run ன்றது என்ன பீரியட்? long run பீரியட்ல ஃபேக்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? வேரியபிளா இருக்கும் மேம். all factors variable. Yes ma'am. Yes, ma'am. Variable in the long run, the firm can increase their by increasing number of லாங் ரன்ல நான் என்னோட கம்பெனியோட சைஸை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா? பிளான்ட் சைஸை மாத்த முடியுமா? Yes ma'am, we can do ma'am. அப்போ சின்ஸ் லாங் ரன்ல ஆல் ஃபேக்டர்ஸ் ஆர் வேரியபிள் அப்படின்றதுனால நம்ம அவுட்புட்டை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாமாமா? பை சேஞ்சிங் த பிளான்ட் சைஸ். கம்பெனி சைஸையே மாத்தி கூட லாங் ரன்ல வந்து நான் என்னோட அவுட்புட்டை வந்து அதிகமா கொடுக்கலாம். பிளான்ட் சைஸ் ஆஃப் தி ஃபர்ம். Okay, next during long run, pre-entry and free exit new firms, free entry of new firms. Okay, என்டர் யார் பண்ணுவா? புது ஆளுங்களா பழைய ஆளுங்க உள்ள வருவாங்களா? டெல் மீ மா. புது ஆளுங்க தான் மேம். New member. During long run, okay, so during long run, free entry of new firms and free exit. யார் வெளியே போலாம்? Old firms, old members. Firm, ma'am. Old members. அதாவது existing firms, ஆல்ரெடி இருக்கிற firms னு சொல்லலாமா? Yes ma'am. Free entry and free exit of the existing firms can happen. Okay, அது எப்படி மேம் can happen அப்படின்னா, see if the firms, அதாவது if the existing firms earn supernormal profit under short run அப்படின்னா some of the new firms will enter into the market. Yes or no?
Hey, open up your mouth. Yes, ma'am. ஓகே சோ அதாவது என்ன அப்படின்னா சோ மார்க்கெட்ல ஆல்ரெடி இருக்கிறவன் வந்து நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்றான் அப்படின்னா இப்ப புதுசா இருக்கிறவனும் ஓகே அவன் நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்றான் நம்மளும் போய் அதே பிசினஸ் பண்ணலாம்னு உள்ள என்டர் ஆவானா? Yes, ma'am. ஆனா பேசுறது புரியலையாடா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. கேர்ள்ஸ் Yes, ma'am. அதாவது if an existing firm already இருக்கிற firm is earning super normal profit ரொம்ப profit செம்மையா earn பண்றான் under short term அப்படின்னா some of the firms will attract by that super normal profit and will enter into that market. No? Yes or no? Yes, ma'am. Yes, Yes, ma'am. ஓகே சோ அப்ப என்ன ஆகும்னா புது புது firms வந்து உள்ள என்டர் ஆவாங்க. அப்ப எது வரைக்கும் என்டர் ஆவாங்கன்னா அந்த மார்க்கெட்ல இருக்கிற என்டையர் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்டையும் வலிச்சு தொடச்சு அப்படியே வாய்க்குள்ள போடுற வரைக்கும் எல்லா நியூ ஃபார்ம்ஸ் வந்து உள்ள என்டர் ஆயிட்டே இருப்பானுங்க. சார் நோ? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. அதாவது மார்க்கெட்ல வந்து ஒரு அளவு நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் இருந்தாதான் ப்ராஃபிட் அதிகமா இருக்கும். லார்ஜ் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ்ங்கும் போது the profit will be shared by all people. Yes, ma'am. Yes, ma'am. எஸ் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவுல அரிசியில இருந்து மட்டும் ஒரு வருஷத்துக்கு சும்மா ஒரு 10 கோடி ப்ராஃபிட் வருது. மொத்தமா 10 கோடி ப்ராஃபிட் வருது அரிசியில ரைஸ்ல இருந்து. அப்படிங்கும் போது ஆல்ரெடி ஒரு 10 டீலர்ஸ் தான் இருக்காங்க அரிசி பிசினஸ்லனா கிடைக்கிற 10 கோடிய அந்த 10 டீலர்ஸ் தான் ஷேர் பண்ணிப்பான். அப்போ வெளியில இருந்து வர்றவன் ஓகே அரிசி பிசினஸ்ல நிறைய நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது நம்மளும் போய் ஸ்டார்ட் பண்ணலான்னு 10ஆவதா 11ஆவதா 12ஆவதா 15ஆவதா ஒரு கஸ்டமர்ஸ் உள்ள வர்றான் செல்லர் வந்து உள்ள வர்றான் ஸ்டார்ட் பண்றான் பிசினஸ். அப்ப அந்த 10 கோடியில இவனும் 5 பேரா ஷேர் வாங்குவானா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. அப்ப என்னன்னா ஷார்ட் ரன்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்றத பார்த்து அட்ராக்ட் ஆகி புதுசா நிறைய பேர் உள்ள வர்றான். உள்ள வந்து லாங் ரன்ல பிசினஸ் பண்றான் ரொம்ப வருஷத்துக்கு பண்றான். ஷார்ட் ரன்ல கிடைக்கிற ப்ராஃபிட்ட பார்த்துட்டு அட்ராக்ட் ஆகி உள்ள வரவன் நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு பிசினஸ் பண்றான். எது வரைக்கும் அவனுங்க பண்றானுங்கன்னா என்டையர் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்டுமே ஸ்வைப் அப் பண்ணி வாய்க்குள்ள போடுற வரைக்கும் அவனுங்க வந்து பிசினஸ்ல இருக்கிறானுங்க. சோ தட் ப்ராஃபிட் super normal profit is shared by every sellers, every marketers and every firm. Okay, so this situation is continued till the entire super normal profit is swiped off. Okay, மொத்தமா எல்லா ப்ராஃபிட்டையும் வலிச்சு தொடச்சு வாய்க்குள்ள போடுற வரைக்கும் இந்த சிச்சுவேஷன் கண்டினியூ ஆகும். So once there is no super normal profit to earn in the market அப்படின்ற சிச்சுவேஷன் வரும்போது ஓகே என்ட்ரி வந்து ஸ்டாப் ஆயிடும். நியூ என்ட்ரி இன் த firm will get stopped. Okay, then when firm இது வந்து ஒரு சிச்சுவேஷன் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணும்போது சில பேர் உள்ள வருவான் ஒரு லாங் பீரியடுக்கு உள்ள இருப்பான். இருக்கிற சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் எல்லாம் வலிச்சு தொடச்சிட்டு போற வரைக்கும் இருந்துட்டு தென் அதுக்கப்புறமா சர்டைன் பீரியடுக்கு மேல நியூ என்ட்ரி வில் கெட்ஸ் ஸ்டாப்ட் ஆர் ரெஸ்ட்ரிக்டட். ஏன்னா அங்க போய் நம்ம பாக்குறதுக்கு ப்ராஃபிட்ல எல்லாம் ஆல்ரெடி வலிச்சு வாயில போட்டானுங்கன்னு. இன்னொரு சிச்சுவேஷன் இருக்கு. If a firm earn loss or if a firm incur loss under short run அப்படின்னா so some of the firms will not enter into the market or some of the existing firms will exit the market. Yes or no? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. தமிழ்ல சொல்றேன். இதே ஷார்ட் ரன்ல வந்து சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண அட்ராக்ட் ஆயிட்டு உள்ள வரானுங்க. இதே ஷார்ட் ரன்ல லாஸ் இன்கர் பண்ணுது ஒரு 4-5 firm லாஸ் வருது அவனுக்கு. அப்போ ஆல்ரெடி இருக்கிற firm வந்து ஐயோ என்னடா அந்த பிசினஸ்ல லாஸ் வருமாட்டிருக்குன்னு எக்ஸிட் ஆயிடுவானா? Yes, ma'am. எஸ் ஆர் நோ? Yes, ma'am. Yes, ma'am. சோ அப்போ என்ன சொல்றான்? சோ சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்டுக்கும் வழி இல்ல லாஸுக்கும் வழி இல்ல. சோ a firm can earn normal profit only in the long run. எனக்கு டவுட் இருக்கா? No, ma'am. No, ma'am. ஓகே
நார்மல் ப்ராஃபிட்டுக்கு அதே டயக்ராம் தான், புதுசால டயக்ராம் எல்லாம் இல்ல. சரியா? So this is our price line, demand curve, average revenue or marginal revenue எல்லாமே ஒண்ணுதான். under perfect competitionக்கு மட்டும், ஏன்னா is a price taker. Price is equal. Okay, this is x-axis. So and this is our marginal cost curve. marginal cost curve, marginal revenue curve cut price line கட் பண்ற இந்த பாயிண்ட்க்கு பேரு is equilibrium. அதாவது this is our output. So this is our output because ரெண்டு இடத்துல கட் பண்ணுது, ஆனா பிலோல இருந்து எவ்வளோ போற அவுட்புட் தான் சூஸ் பண்ணணும். This is our OQ level of output. Average cost. This is our average cost. See பாரு, ரெவன்யூ கர்வும் இங்க தான் டச் ஆகுது, காஸ்ட் கர்வும் இங்க தான் டச் ஆகுது. So அப்போ average cost equals to average revenue னா then the firm is earning normal profit. யாருக்காவது இதுல டவுட் இருக்காடா? No, ma'am. No, ma'am. No, ma'am. அம்மா others? Yes, ma'am. வெயிட் பண்ணுடா, சிஸ்டம் ஹேங் ஆகுது. ஸ்கிரீன் பிரசன்ட் ஆகுதா கண்ணா? Yes, ma'am. Yes, ma'am. வெயிட் பண்ணு கண்ணா. Okay, ma'am. Okay, ma'am.
See, நம்ம பார்த்த அதே diagram. This is your loss. Okay. And this is about long run equilibrium of the competitive firm. Perfect competitive firm உடைய long run equilibrium. நான் என்ன சொன்னேனோ அதுதான் இருக்கு. So அப்போ long runல வர என்ன சொல்றோம் அப்படின்னா, see this is your long run equilibrium of a firm in a perfectly competitive market. ஓகே, இது வந்து குவான்டிட்டி சப்ளை பண்றத பத்தி சொல்லியிருக்காங்க. இது வந்து இண்டஸ்ட்ரியோடையது, இது வந்து ஃபார்மனுடையது. இண்டஸ்ட்ரியிலேயே உனக்கே தெரியும் மார்க்கெட் அண்ட் டிமாண்ட் இன்டர்செக்ட் பண்ற இடம். ஸோ அதனால இப்படி போட்டிருக்கான். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இது விட்டுரு. யூ ஜஸ்ட் see this one only. ஸோ அப்போ என்ன சொல்றான் அப்படின்னா, இதுல நீ பார்க்க வேண்டியது இது ஒண்ணுதான். என்ன அப்படின்னா, a condition for long run equilibrium of the firm is that the marginal cost should equal to the price. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஷார்ட் ரன் ஈக்விலிபிரியம்லயே நம்ம பார்த்துட்டோம். ஈக்விலிபிரியம்கான இது வந்து என்ன அப்படின்னா, வேற மார்ஜினல் காஸ்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு இட்ஸ் பிரைஸ். ஓகேயா? அண்ட் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். Then next in the long runல at last marginal cost curve, marginal என்ன சொல்ற short run marginal cost curve equals to long run marginal cost curve equals to average cost curve equals to long run average cost curve equals to price is equals to marginal revenue. ஓகேயா? சோ அப்போ என்ன சொல்றான் அப்படின்னா, at last long run equilibriumல இது எல்லாமே ஈக்குவலா இருக்கும். that point is called long run equilibrium point அப்படின்ற. see this one, இந்த பாயிண்ட் பார்த்தா அப்படின்னா, இதுல ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் ஆகட்டும், மார்ஜினல் கர்வ் ஆகட்டும், லாங்கர் அண்ட் மார்ஜினல் அண்ட் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் ஆகட்டும், பிரைஸ் கர்வ் ஆகட்டும், ஆவரேஜ் ரெவன்யூ ஆகட்டும், எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்றா. சோ தென் த ஃபர்ம் இஸ் earning only normal profit. here இந்த பாரு, in the long run the firm will be earning just a normal profit which are included in average total cost. average total costல இருக்க normal profit மட்டும் தான் என்ன பண்ணுமாமா. so this will cover. okay, the next long run equilibrium of the industry. இண்டஸ்ட்ரியில லாங் ரன் ஈக்விலிபிரியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சி இண்டஸ்ட்ரியில உனக்கே தெரியும், இண்டஸ்ட்ரி அப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை இன்டர்செக்ட் பண்ற இடம் இண்டஸ்ட்ரி. ஸோ இண்டஸ்ட்ரியில மார்க்கெட் ஃபோர்ஸஸ் என்ன பிரைஸ் கொடுக்குதோ அந்த பிரைஸ் தான் நம்ம எடுத்து ஆகணும். ஓகே, இதுல பார்த்தா அப்படின்னா திஸ் இஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ரெவன்யூ கர்வ் மேல காஸ்ட் கர்வ் டான்ஜென்ட்டா போகுது. ஸோ திஸ் இஸ் அவர் லாங் ரன் ஈக்விலிபிரியம் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. ஓகே, long run competitive equilibrium of a perfectly competitive industry because when there are three conditions world, மூணு conditions இருக்கும்போது இது மட்டும் தான் அது நடக்கும். ஒன்னு வந்து when the firm is in the industry are in equilibrium, that is all firms are maximizing profit. எல்லா firmsமே வந்து profit maximization பண்றாங்க. ஒன்னு, no firm has an incentive either to enter or exit in the industry because all the firms earning zero economic profit or normal profit. இன்னொன்னு, உள்ள வர்றதுக்கோ வெளியே போறதுக்கோ அவங்களுக்கு எந்த ஒரு இன்சென்டிவ்மே கிடையாது. ஏன்னா எல்லா ஃபர்ம்ஸுமே ஜீரோ எக்கனாமிக் ப்ராஃபிட், அதாவது நார்மல் ப்ராஃபிட் earn பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், ஸோ பிரைஸ் வந்து மார்க்கெட் ஃபோர்ஸஸ்னால டிட்டர்மைன் பண்ணப்படுது. அதாவது குவான்டிட்டி சப்ளைடு பை இண்டஸ்ட்ரி இஸ் ஈக்குவல் டு த குவான்டிட்டி டிமாண்டட் பை தி கன்சியூமர். இது வச்சுதான் வந்து டிட்டர்மைன் பண்றாங்க. ஸோ அப்போ இந்த ஃபிகர்ல அட் பாயிண்ட் இ, இந்த ஈக்விலிபிரியம் அப்படின்ற பாயிண்ட்ல
average cost curve equals to marginal cost curve equals to average revenue equals to marginal revenue. Okay, so this is what is about long run equilibrium of the industry da. See, இது வந்து short run நீ என்ன படிச்சோ அதே தான் இருக்கும். So this is not a big matter. Okay, then next, long run la always optimum allocation of resources இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பாயிண்ட் எதுன்னா long run average revenue equal to long run marginal revenue equal to price equal to long run marginal equal to long run average cost. எல்லாமே வந்து என்னன்னா லாங் ரன்ல இருக்கக்கூடிய ஆவரேஜ் காஸ்ட், ஆவரேஜ் ரெவென்யூ, லாங் ரன்ல இருக்கக்கூடிய மார்ஜினல் காஸ்ட், மார்ஜினல் ரெவென்யூ அண்ட் பிரைஸ், இது எல்லாமே ஈக்குவலா இருக்கும்போது ரிசோர்சஸ் வந்து ஆப்டிமமா அலோகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் இங்க வந்து ஒரு 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா லாங் ரன் ஈக்லிபிரியம், இண்டஸ்ட்ரியினுடைய ஈக்லிபிரியம் பத்தி சொல்றாங்க. என்ன அப்படின்னா அவுட்புட் வந்து ஆல்வேஸ் மினிமம் ஃபெசிபிள் காஸ்ட்ல தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் பார், அதாவது நீ பார்த்திருப்ப லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ்ல சாப்டர் 3ல அந்த போர்ட் ஷேப் கர்வ் பார்க்கும்போது the board shape curve envelopes number of small curves ன்னு பார்த்தா அதுல அந்த மினிமம் பாயிண்ட் எங்க இருக்கோ அந்த அவுட்புட் தான் சூஸ் பண்ணியிருப்பான். அந்த அவுட்புட்டுக்கு பேரு மினிமம் பாசிபிள் என்னடா சொன்ன அதுக்கு go and check. என்னது மேம்? இந்த போர்ட் ஷேப் கர்வ்ல லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ்ல அந்த மினிமம் பாயிண்ட்க்கு நம்ம ஒன்னு சொன்னோம் இல்லையா, எதுக்காக லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் பாக்குறாங்க அப்படின்னா டு தி அலோகேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் சொன்ன பார்த்தோம் இல்லையா. லீஸ்ட் பாசிபிள் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொன்னா லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் எதுக்காகனா இவ்வளவு அவுட்புட்ட எப்படி லீஸ்ட் காஸ்ட்ல கொடுக்கறதுன்றது சூஸ் பண்றதுக்காக தான் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ்னு சொன்னா. அதே மாதிரிதான் லாங் ரன் அவுட்புட் இஸ் ப்ரொடியூஸ்ட் அட் மினிமம் ஃபெசிபிள் காஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் கன்சூமர் பே தி மினிமம் பாசிபிள் பிரைஸ். சோ மினிமம் பிரைஸ் தான் கொடுக்கறாங்க. அது ஜஸ்ட் வேர் மார்ஜினல் ரெவென்யூ ஆவரேஜ் ரெவென்யூ இஸ் ஈக்குவல்ஸ் டு மார்ஜினல் காஸ்ட். நெக்ஸ்ட் பிளான்ட் வந்து லாங் ரன்ல ஃபுல் கெப்பாசிட்டில இருக்கும்டா. லாங் ரன்னை பொறுத்தளவுக்கு கம்பெனி வந்து ஃபுல் கெப்பாசிட்டில ஒர்க் பண்ணும். சோ ரிசோர்சஸ் வந்து வேஸ்டேஜ் ஆகாது. சோ அப்ப என்னவாமா மார்ஜினல் காஸ்டும் ஆவரேஜ் காஸ்டும் ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்றா. தென் லாங் ரன்ல ஃபர்ம் வந்து ஒன்லி நார்மல் ப்ராஃபிட் தான் earn பண்ணும். நார்மல் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா ஆவரேஜ் காஸ்ட் ஈக்குவல்ஸ் டு ஆவரேஜ் ரெவென்யூ. நெக்ஸ்ட் மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அட் பாயிண்ட் வேர் மார்ஜினல் காஸ்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு மார்ஜினல் ரெவென்யூ. பட் ஃபர்ம்னுடைய லெவல் ஆஃப் ப்ராஃபிட் இஸ் ஜஸ்ட் நார்மல். There is optimum number of firms in the industry. Industry there is an optimum number, some number of firms வந்து உள்ள இருக்காங்க. Okay kana? So with this our perfect competitive market is gets to an end. Okay, so please stay online. So with this perfect competitive market is comes to an end. Okay, next we will move to monopoly after the break. Okay.